ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனை திறந்தா முதல்ல தேடுற விஷயம் என்னன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன், ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஹோம். இந்த மாதிரி ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம தேடுறத வழக்கமாக வச்சிருப்போம். அந்த வகையில் ஆன்லைனில் எப்படி நூதனமாக ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேமர்ஸ் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களை ஏமாத்துறது ரொம்பவே சுலபம். முன்னெல்லாம் 2013 2014 அந்த டைமில் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி நேமில் ஏதாவது ஒரு வெப்சைட் அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஐடி போடணும். எங்கள் கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் ஃபுல்லாக இருக்குது, இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. எங்கள் கம்பெனியில் வந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் மந்த்லி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் சொல்லி ஃபஸ்ட்டு உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வித்ட்ரால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஓல்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வந்து வித்ட்ரால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்களே அதை நம்பிக்கிட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ரிலேஷனில் யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பாங்க. 100% வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து ரியல் மணி தான், உங்களுக்கு ரியல் மணி தான் வரும். ஆனால் அதில் நூதனமாக எப்படி ஸ்கேம் நடக்குதுன்னா, ஒரு 1000 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1000 பேருக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் வந்து கொடுத்துருவானுங்க. இப்போ அந்த 1000 பேரும் போயிட்டு இன்னொரு 1000 பேரை வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு ஆள் அவங்க வந்து சேர்த்து விட்டாங்கன்னா ₹1000 1500 கமிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு ஐடிக்கு வந்து ₹2000 போட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் போயிட்டு இன்னொரு 1000 பேர் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி திரும்ப வந்து உள்ள கம்பெனிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ ரெஃபரல் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கிறவங்கள நம்ம தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கவங்களை கொண்டு வந்து இறக்கி விடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1000 பேர் 2000 பேர் 1,00,000 பேர் 1 கோடி பேர் அப்படின்னு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட புதுசாக வந்து ஐடி போடுறாங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்குகிற அமௌண்ட்டை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டில் ஓல்டாக இருக்கிற ஜாயின் பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து வித்ட்ரால்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ₹2000 கட்டி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 பேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 10 பேரும் ₹2000 வந்து பே பண்ணுவாங்க கம்பெனிக்கு. அப்போ என்னாச்சு, ₹20,000 வந்து கம்பெனிக்கு போகும். அப்போ அந்த 10 பேர்த்து சேர்த்து விட்டவனுக்கு ₹1000 ₹2000 வந்து கமிஷன் வரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து இது ப்ராசஸ் ஆகும். இதில் கடைசியாக என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்கல்ல அவங்க வந்து ₹2000 கட்டி உள்ளே போயிட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. புதுசாக வர ஆளுங்க எல்லாமே வந்து டோட்டலாக மாட்டிப்பானுங்க. சரிங்களா, இப்போ வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ₹100 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா அவன் வந்து ஒரு 10% தான் வந்து பே அவுட் வந்து கொடுப்பான். இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ₹100 கோடி ப்ராஃபிட் வருது அப்படின்னா ₹10 கோடி தான் வந்து வித்ட்ரால்ஸ் வந்து கொடுப்பான். அப்போ மீதி 90 கோடியை வந்து அவன் எடுத்துப்பான். அந்த டைமில் அந்த ₹10 கோடி வித்ட்ரால்ஸ் கொடுத்துருக்கான்ல, அதில் வந்து உங்களுக்கு பிச்சு போட்ட மாதிரி, பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டிருப்பான். இப்போ நீங்கள் ₹2000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹500 வந்திருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம ₹2000 கட்டணும், கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல ஏதோ 500 எது கிடச்சிது, 1500 தானே போனால் போகுது அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் அசால்ட்டாக. அதுவே வந்து ஒரு 1000 பேத்துக்கு 1500 போச்சுன்னா என்ன ஆகும், அதுவே வந்து 1,00,000 பேர், அது 10,00,000 பேர், 1 கோடி பேத்துக்கிட்டேருந்து அந்த மாதிரி ₹1000 போச்சுன்னா அவனோட லாபம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ், எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு குரூப் இருக்குது, இந்த வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுக்கிட்டு அது ஒரு கம்பெனி ஃப்ரேம் மாதிரி வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் வேறு ஒன்று மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸ் கிட்டேருந்து மணியை வாங்கி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுப்பீங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா உங்களுக்கு மிக நெருக்கமான சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் வந்து மனஸ்தாபம் வந்துடும். அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவன் கம்பெனி வந்து என்னமோ இவன் காசு கொடுத்து பட்டா போட்டு வச்ச மாதிரி அந்த கம்பெனிக்காக வாதாடுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ரெஃபரல் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அடித்து பேசுவாங்க. எங்களோட கம்பெனி வந்து நாங்கள் 10 வருஷமாக வச்சுருக்கோம், நாங்கள் 8 வருஷமாக இருக்கோம், எங்கள் கம்பெனியில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறாங்க. நான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸோட பேர் இல்லை வெப்சைட் இது எதையுமே வந்து சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி பேரை சொல்லி வர எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எல்லா வெப்சைட்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த MLM கான்செப்ட்டில் வர எல்லாமே வந்து 100% ஸ்கேம்ஸ் தான். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது, காப்பி பேஸ்ட் மூலமாக சம்பாதிக்கிறது. ஆன்லைனில் டைப்ரைட்டிங் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து நாங்கள் $1 கொடுப்போம், $2 கொடுப்போம்னு சொல்லி ஆன்லைனில் ஃபேக்காக எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அப்போனா இவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து மக்களை ஏமாற்றி சம்பாதிப்பானுங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் ஆன்லைனில் போயிட்டு மணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு தேடுறதை விட்டுருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த மணியை வந்து ஆக்சஸ் பண்ணுறது உங்கள் ஹேண்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் யார்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி அவன் வந்து ப்ராஃபிட் வந்து சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து உங்களோட அறியாமையினால நீங்கள் நம்பி ஏமாறுறீங்க. இந்த வீடியோ ஏன் இப்போ நான் ரெடி பண்ணி தரேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட சேட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஐடி போட சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, இது எப்படி ப்ரோ, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் வந்து இத்தனை மாதம் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறான்னு சொல்கிறாங்களே, இதை வந்து நம்பலாமா, என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் வந்து எடுத்திருக்கான், அவன் வந்து ப்ரூஃப்லாம் வந்து காமிச்சான், நம்பி நான் வந்து போடலாமா, என்னை வந்து ஒரு 5 ஐடி போட்டுக்க சொல்கிறான், ஒரு ஐடிக்கு ₹5000 கட்டுற மாதிரி வருது, நான் வந்து ₹50,000 பே பண்ணுற மாதிரி வருது, நம்பி பண்ணலாமா அப்படின்லாம் வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து அது எல்லாமே 100% ஸ்கேம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் 2010 நான் வந்து இருக்கேன். நான் வந்து கிரிப்டோ கரன்சி
கரன்சி ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. பிட்காயின்லேருந்து, யூஎஸ்டிடிலேருந்து, எத்தோரியம்லேருந்து, பெர்ஃபெக்ட் மணி டாலர்ஸ்லேருந்து, பேபால் யூஎஸ்டிலேருந்து எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும். பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நடக்குது, அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் மாட்டாமல் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு உங்களோட பணத்தை போயிட்டு இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அவன் சம்பாதிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கொடுப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அப்படி நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட அறியாமை. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். 2014 2015 அந்த காலகட்டத்தில் அப்பெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி வந்து ஹைதராபாத்தில் இருந்துச்சு. அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து 2 ஐடி போட்டிருந்தேன் ஓகேங்களா. 49,000 ஒன்று, இன்னொரு 49,000 ஒன்று, 1 லட்ச ரூபா போட்டிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து அந்த மாதிரி 1 லேக் வந்து பண்ணியிருந்தான். நாங்கள் 2 பேர் சேர்ந்து 4 ஐடி போட்டிருந்தோம். அந்த 20 மாதத்துக்கு மாதம் 9,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25 மாதம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. சரி, இதில் போய்ட்டு இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறமே அப்படின்ட்டு நாங்கள் அந்த கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலில் புக் பண்ணி ஹைதராபாத்தே வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஹைதராபாத் போயிட்டு அங்கேயே ஒரு ரூம் போட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் காலைல போயிட்டு அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்கா, இதெல்லாம் இவ்வளோ ட்ரெஸ்ட்டாக சொல்கிறானோ இல்லை, இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நாங்கள் அந்த கம்பெனிக்கே போனோம். மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு. அதில் தமிழ் ஆளுங்களையும் தமிழ் பொண்ணு கூட ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருந்துச்சு, எங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 மாதம் ஒரு 18,000 வந்து நான் எடுத்தேன். 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணால் 18,000 எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு, கம்பெனி போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நடக்கும். ஃபஸ்ட்லேயே உள்ளே போகிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து சம்பாதிச்சிருவான். எப்படி சம்பாதிப்பான் அப்படின்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த மாதிரி ரெஃபரல் கமிஷனில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அவனுக்கு கீழே எத்தனை பேர்லாம் சேர்றாங்களோ அவனை ஒரு ஆள்கிட்டேருந்து 1,000 ரூபாய் 2,000 அந்த மாதிரி வந்து அவன் வந்து கோடீஸ்வரன் ஆகி காரில் போயிடுவான். அவன் வந்து சம்பாதிச்சிட்டே தான் இருப்பான். சரிங்களா, ரெஃபரல் கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து மாட்டிப்பாங்க. இதுதான் இதில் நடக்கிற விஷயம். அதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அவன் வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறான்னா 10 கோடி 100 கோடி வந்து வித்ட்ரால் கொடுப்பான். மீதி 900 கோடி 90 கோடி வந்து ஆட்டியே போட்டுருவான். ஓகேங்களா, இதுதான் நடக்கிற விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸை போயிட்டு யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை உங்கள் மண்டையை வந்து குழப்பி வீணாக்கி உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாரி உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.